பிரைஸ் தி லார்ட். 10வது வசனம் வாசிக்கிறோம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. தேவ சபையே, நாவிலிருந்து வரும்போது ஆசீர்வாதம் மாற்றம் வெளிவருவதா தெரியல. இது என்னன்னு தெரியல. ஆண்டவர் ரிவீல் பண்ணி இருக்காரு. சோ உன் நாவிலிருந்து ஆசீர்வாதம் மாற்றம் வெளிவரும். சாபத்தை விட்டுறார். ஏன்னா உன் வார்த்தையில அதிகாரம் உண்டு. வார்த்தையில அதிகாரம் உண்டு. ஆதாமுக்கு சொல்றாரு, நீ இவைகளுக்கு என்ன பேரிடுகிறாயோ அந்த பேர் தான் என்ன ஆகும், அவங்களுக்கு பேராக இருக்கு. சோ கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்துருவார். உன் நாவினால் நீ பிறரை ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் என்ன ஆகுறாங்க, ஆசீர்வாதம் ஆகிறாங்க. நீ அதே உன்னுடைய நாவினால பிறரை சபிக்கும் போது என்ன ஆகுறாங்க, சபிக்கப்பட்டு போறாங்க. சபிச்சு நமக்கு என்ன நடக்கும் போது, சபிச்சு நமக்கு என்ன நடக்கும் போது, எதுவும் நடக்க போறது இல்லை சிஸ்டர். எதுவுமே நடக்க போறது இல்லை. மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு சில விஷயம் புரியும் அப்படின்னா, சில ஃபியூனரல் சர்வீஸ்லாம் போய் பாருங்க. மனுஷனுடைய அந்த லைஃபை குறிச்சு ஒரு அப்படியே ஒரு ஜர்னியை காமிச்சு விடுவார் ஆண்டவர். என்ன கொண்டு வந்தீங்க, என்ன கொண்டு போக போறீங்க, நிர்வாணியா வந்திருக்கிறீங்க. உலகத்துல நமக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு இருப்பதெல்லாம் உங்க கூட இருக்கும், ஆனா இதெல்லாம் உங்களுக்கு நித்தியமாக இருக்கவே இருக்காது. இயேசு மட்டும்தான் நித்தியமா கூட இருக்கும். ஆண்டவர் மட்டும்தான் உங்களுக்கு கடைசி வரையிலும் கூட இருக்கும். உலகத்துல பார்ப்பது, நீ கேட்பது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நிறைய படிச்சிருக்கலாம். நீ சொல்றேன், படிப்பை வச்சு பரலோகம் போக முடியுமா? படிப்பை வச்சு பரலோகம் போக முடியுமா? போக முடியாது. கோடிகளை வச்சு பரலோகம் போக முடியுமா? பரலோகம் போக முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை செஞ்சா பரலோகம் போக முடியுமா? பரலோகம் போக முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணா பரலோகம் போக முடியுமா? பரலோகம் போக முடியாது. ஏழையா இருந்தாலும் ஒரு மனுஷன் கர்த்தரை விசுவாசிக்கும் போது அவனுக்கு நித்திய ஜீவன். உண்மையா இருக்கிற ஒரு நபருக்கு தேவ சமூகத்துல நன்மைகள் உண்டு. அல்லேலூயா. எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். பிறருக்கு ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கும். பிறருக்கு நன்மையை மாத்திரம் செய்ய நம்ம நாடுவோம். வசனம் சொல்லுது பாருங்க, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு எதை விளக்கணுமா? நாவை விளக்குங்கள். சில பொல்லாப்பு நம்முடைய நாவிலிருந்து வெளிவராதபடிக்கு தேவ சபை இந்த நாட்களில ஜாக்கிரதையா இருங்கள். உங்களை நாவை காத்துக்கொள்ளும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசுற ஒரு சில வார்த்தை எந்த அளவுக்கு போய் மக்களை இது கொடுக்குதுன்னு தெரியும். நான் சொல்றேன், நீங்கள் கிறிஸ்துவுக்கு வெளியில் இருக்கும்போது எவ்வளவு வார்த்தையை பேசலாம், ஆனா அது ஒண்ணுமே என்ன இருக்காது, பெரிய அளவுல ஒரு பாதிப்பு இருக்காது. ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளையாகிய நீங்கள், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற நீங்கள், தேவனை விசுவாசித்து நடக்கிற நீங்கள், ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், போச்சு. இந்த வார்த்தை உள்ள போச்சுன்னா அது நிறைய விஷயத்தை கிரியேட் பண்ண வச்சிருக்கேன். நீங்க சொல்லியிருப்பது ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கலாம் போது, ஆனா அது உள்ள போய் என்ன பண்ண சொன்னா அந்த வார்த்தை பல காரியங்களை யோசிக்க வைக்கும். அதனால தேவ சபைக்கு அழகு என்னன்னு சொன்னா, முடிந்த வரையிலும் நம்முடைய நாவை அடக்கி கொள்ளுவோம். நம்ம பேசுகிற அந்த வார்த்தையை ரொம்ப இதான. அதே மாதிரி தேவ சபை பெரியவங்களுக்கான மதிப்பு கொடுக்கணும். இந்த நாட்களில் சபைக்கு இந்த ஒழுக்கக்கேடு வந்துருச்சு. பெரியவங்களை மதிக்கிறது கிடையாது. பெரியவங்களை மதிக்கிறது கிடையாது. ஒரு வயசுல ஒரு அனுபவத்துல இருக்கிற ஒரு நபருக்கு, அவங்க ஊழியரானாலும் சரி, இல்ல அவங்க ஒரு விசுவாசி ஆனாலும் சரி, யாராலும் சரி, போன வாரம் பிரசங்கம் கேட்டீங்க, எல்லோரையும் என்ன பண்ணுங்கள், கனம் பண்ணுங்க. சோ சபை எல்லோரையும் கனம் பண்ணுங்க, எல்லோரையும் கனம் பண்ணணும். இவங்க அப்படி இருக்கிறாங்க, அங்க மட்டும் தான் கனம், இவங்க எப்படி இருக்கிறாங்க இல்லைங்க, எல்லாரையும் கனம் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா, நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்னு சொல்லி அதனுடைய 9ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஜனம். சோ நீ தேவனுக்குரிய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குதுங்க? சீயோன்ல இருக்குதா? நீங்க தான் அந்த ஆசீர்வாதமே, நான் தான் அந்த ஆசீர்வாதமே. சோ அந்த ஆசீர்வாதமே நீங்களும் நானா இருப்பதனால பிறருக்கு நன்மையை செய்து ஆசீர்வதிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. அடுத்த வசனத்தை வாசிங்கள்.